பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லிகன் என்றால் என்ன? லிகன் எத்தனை வகைப்படும்? லிகன் 2 வகைப்படும். லிகனே ஜலி, லிகனே ஹஃபி. லிகனே ஜலினா ஹராம், ஹராம். லிகனே ஹஃபி என்றால் மக்ரூஹ். ஹராம்னு என்னது? தடுக்கப்பட்ட விஷயம், இது அறவே செய்யக்கூடாது. லிகனே ஹஃபி என்றால் வெறுக்கத்தக்க விஷயம். எந்தெந்த தவறுக்கு லிகனை ஜலி என்று சொல்லப்படும் அப்படின்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒரு எழுத்தின் இடத்தில் மற்றொரு எழுத்தை வைத்து ஓதுவது, அதாவது எழுத்துக்களை மாற்றுவது. உதாரணத்திற்கு அல்ஹம்துன்னு சொல்லி இந்த ஹா வந்திருக்கு, இதுதான் முறை, இதுதான் ஹா தான் கரெக்டானது. ஆனால் நமக்கு தெரியாமல் ஹா வச்சு ஓதுறது. அல்ஹம்து இருக்கிற இடத்துல அல்ஹம்துன்னு ஓதுனா ஹராம். சகுலத், சா தான் கரெக்டு, ஆனால் தெரியாமல் என்ன செஞ்சிருவோம், சீன் வச்சுருவோம். சகுலத் ஓதுறது ஹராம். ஹதோபா, தா இருக்கிற இடத்துல தெரியாமல் தா வச்சு ஓதுறது, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. என்னது? எழுத்தை வேறு எழுத்தாக மாற்றி ஓதுவது ஹராம். ரெண்டாவது, எழுத்துக்களை கூட்டவும் குறைப்பதும், அதாவது அல்ஹம்து, அல்ஹம்து இடத்துல அல்ஹம்தூன்னு கூட்டி ஓதுனது ஹராம். மாலிகி, இதுதான் கரெக்டு. மாலிகி, இந்த எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், இந்த யா வச்சிரும், தெரியாமல் வைக்கிறது என்னது, ஹராம். நெக்ஸ்ட்டு ஈயாக்க, இந்த இடத்துல ஈயாக்கா அப்படின்னு தெரியாமல் ஓதுறது ஹராம். இந்த இடத்துல என்ன எக்ஸ்ட்ரா வருது, அலிஃப் வருது. ஈயாக்க ஓதுற இடத்துல ஈயாக்கா அப்படின்னு நம்ம அலிஃபை சேர்த்துட்டாவே ஹராம் தான். 3வது பாயிண்ட்டு, ஜபர் ஜேர் பேஷ் உள்ள எழுத்துக்களை சுக்கூன் வைத்தோம். ஜபர் ஜேர் பேஷ் எழுத்துக்களை தெரியாமல் சுக்கூன் வைத்தோம். சுக்கூன் பெற்ற எழுத்துக்களை ஹரக்கத் வைத்தும் ஓதுவது, அதாவது இந்த ஜபர் இருக்கிற இடத்துல ஜபர் தான் வச்சு ஓதணும். நம்மளுக்கு கவனக்குறைவால் என்ன செஞ்சிரும், தவறுதலாக வத்தவா சவ் பதிலாக வத் வா சவ், கவனக்குறைவால் இப்படி ஓதிடுவோம் தெரியாமல். வத்தவா சவ், வத் வா சவ், டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்படி ஓதுவதும் என்னது, ஹராம்னா. அன் அம்த, இதுதான் கரெக்டு. அன அம்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூனுக்கு சுக்குனுக்கு பதிலாக ஜபர் வச்சாலும் ஹராம் தான். 4வது பாயிண்ட் வந்து ஷத்துடைய எழுத்துக்களை லேசாக ஓதுவது. ஷத்துடைய சட்டம் என்னமா, இரட்டிப்பாகவும் அழுத்தியும் உச்சரிக்கணும், இதான் சட்டம். ஆனால் நம்ம வந்து எது உள் எத்தையும் பதிலாக எது உள் எது உள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷத்து இல்லாமல் லேசாக ஓதுனாலும் என்னது, ஹராம் தான். 4 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னோம், எழுத்துக்களை மாற்றி ஓதுவது. 2வது பாயிண்ட் என்னது, கூட்டுவதோ குறைப்பதோ. 3வது பாயிண்ட் வந்து ஹரக்கத்து பதிலாக சுக்கூனும் சுக்கூனுக்கு பதிலாக ஹரக்கத்து வைப்பது. 4வது பாயிண்ட்டு ஷத்த லேசாக ஓதுவது. இது எல்லாம் என்னது, லிஹனே ஜலி. லிஹனே ஜலி என்றால் என்னது, ஹராம். நாளைக்கு லிஹனே ஹஃபி பார்த்துடலாம்.